வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துல மிதுன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைகளான கோச்சாரப்படி என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அதனால நமக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதனோட அதிபதி. புதன் எப்பவுமே ஒரு ஞானக்காரகன், தெளிவான சிந்தனை, தெளிவான பேச்சு, எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற ராசி மிதுன ராசி. இப்ப உங்க ராசிநாதன் புதன். இப்ப இந்த புதன் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது சிம்ம ராசியில சூரியனோட புதன் சேர்க்கை. எப்பவுமே சூரியன் புதன்ங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா நட்பு கிரகம். இப்ப உங்க ராசியில ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இந்த செப்டம்பர் மாசத்துல இருக்காரு. அது இல்லாம கன்னி ராசியில வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்காரு. இப்ப இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சிந்தனைகள் வந்து ஒரு மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். அதாவது நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உங்ககிட்ட வந்தாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு எது சொன்னாலும் அது நடக்கும். இதே உங்களுக்கு நீங்க எடுத்து பண்ணும்போது அது நடக்காம போகலாம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இப்ப செவ்வாய் உங்க ராசியில தான் இருக்காரு. இந்த செவ்வாய் வந்து என்ன பண்ணும்னா, திடீர்னு கோபம், டென்ஷன், 2வது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே யோசிக்காம டக்குன்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு விஷயம் நீங்க யோசிச்சாலுமே பொறுமையா யோசிச்சு நீங்க முடிவெடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் வந்து ஒரு ஆக்ரோஷமான கிரகம். சடனா ஏதோ யோசிக்காம டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அங்க போகலாமா, இங்க வரலாமா இப்படின்னு யோசிக்க வச்சுட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கிட்டுரும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில ஆல்ரெடி சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. மேன ராசியில ராகு பகவான், அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. இப்ப 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சுப விரயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயம், மன உளைச்சல்கள், கடன் தொல்லைகள் இதெல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். ஒருத்தருக்கு நல்லது பண்ண போனா கெட்டதா வந்து முடிஞ்சிருக்கும். பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. புதுசா வந்தவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அங்க முன்னுரிமை தருவாங்க. நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளா ஒர்க் பண்ணி நமக்கு அங்க அங்கீகாரம் கிடைக்காது. இதனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போகலாம். இல்ல திடீர்னு முடிவினால நம்ம ஒரு சொந்த தொழில் பண்ணலாமா, இல்ல பார்ட்னர் சார்ந்து ஏதாவது பண்ணலாமா, இப்படி எல்லாம் தோண வைக்கும். ஆனா இப்ப இதுக்கு முன்னாடி அது நீங்க அது மாதிரி நீங்க ஸ்டெப் எடுத்திருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து தலைகீழா மாறி இருக்கும். ஆனா இப்ப உங்க ராசிநாதன் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால புதிய சிந்தனைகள், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அது இல்லாம சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் வந்து வீடு கட்டிட்டு இருப்பாங்க. பாதியில நிற்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாம் உருவாயிருக்கும். ஆஹ் மறுபடியும் கட்ட முடியாம போயிருக்குங்க. லோன் இல்லாம இருந்திருக்கும். நம்ம வீடு கட்டின ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை நடந்திருக்கும். இது எல்லாமே நடந்திருக்கும். ஆனா இப்ப இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி நாதனையே வந்து பாத்துட்டீங்கன்னா சூரியன் புதனும் சேர்க்கை பெற்றிருக்கனால உங்க ராசியிலையும் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால மண்காரகன் செவ்வாய் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு, நம்ம பூர்வீகத்து சொத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருந்தது, வாங்குறதுக்கு முடியல, விற்கிறதுக்கு முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா வீடு கட்ட வேண்டிய பூர்வீக சொத்து விரயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம். அது இல்லாம இப்ப மீனராசியில ராகு இருக்கிறது இன்னொரு சிறப்பு உங்களுக்கு என்னன்னா சுப விரயங்கள். அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். இப்ப நமக்கு குரு பலன் இல்லை, நமக்கு இந்த டயத்துல வந்து மேரேஜ் பண்ணலாமா, திருமண யோகம் வந்துருச்சா, மாங்கல்ய யோகம் வந்துருச்சா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு விரய குருவா இருக்கிறதுனால சுப விரயங்கள் நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம். நிறைய பேர்த்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா மேரேஜ் பேச்சு எடுத்தீங்கன்னா வீட்டுல வந்து பிரச்சனைகள், தடங்களா இருக்கும், குழப்பங்களா இருக்கும். நீங்க போய் ஒரு பர்சனை பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிரும். உங்களுக்கு வர வேண்டிய யோகம் எல்லாமே மத்தவங்களுக்கு போயிருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் 60 டிகிரில இருக்கிறதுனால கட்டாயம் நீங்க வந்து திருமணத்துக்காக நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கட்டாயம் நடக்கும். நிறைய பேர் வந்து மேரேஜ் முடிச்சுட்டு ஏன்டா மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சூழ்நிலைலாம் உருவாயிருக்கலாம். டைவர்ஸ் பண்ணிக்கலாம். எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட சண்டை வருதுங்க, பிரச்சனை வருது. நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது, அப்படி எங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வருதுங்க.
அப்படின்னு நிறைய பேர்த்துக்குமே இது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு அரவணைப்பும் அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம தொழில்ஸ்தானம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நிறைய பேர் வந்து இந்த பேங்க் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, வக்கீல், டீச்சர் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சேலரி இன்க்ரிமெண்ட்டுங்கிறது கொடுக்குங்க. புதிய ப்ரமோஷனுங்கிறது வரும். மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் அதுக்கான இம்ப்ரவேஷன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரத்தக்காரகன் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால இதனால என்ன ஆகும்னா இந்த பிபி சுகர் சம்மந்தப்பட்டது, நரம் சம்மந்தப்பட்டது, இந்த உடம்பு ஹீட் சம்மந்தப்பட்டது, கொப்பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. ஆனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மெயினாக கவனமாக பார்த்துக்கோங்க. இரவு நேரத்தில் வண்டி வாகனங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கு ஜாமீன் எழுத்து சப்போர்ட்டு கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டில் போய் ஏதாவது வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நமக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை பிஸ்னஸில் ஏதாவது புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் 4ஆம் இடத்துல கேதுவோட சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நான்கு தாய் வகையில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது அதிகமாக வரும். இது அம்மா வகையில் வந்து ஏதோ சொத்துக்கள் அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சு அது உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி உறவு முறைகள்னாலையும் மனக்கசப்புகள் இருந்ததெல்லாம் விலகி அது ஒன்று கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கு என்ன வழியோ அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசாக ஏதோ தொழில் இந்த டயத்துக்கு நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்துருக்கும். பார்ட்னர் போட்டு பண்ணால் டெவலப் ஆகலாமா, இல்லை ஏதாவது நம்ம சொந்த தொழிலில் நம்ம பண்ணலாமா அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கண்டிப்பாக நீங்கள் போங்க. போன மாதமோ இல்லை அதுக்கு முந்தின மாதம் இருக்க வேண்டிய பிரச்சனை எல்லாமே வந்து கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள்னால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% மட்டும் தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு, நமக்கு இந்த ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி நமக்கு ஃபேவரபுளாக இருக்கா, இல்லை மாரகாதிபதி திசை நடக்குதா, இல்லை ஏதாவது நெகட்டிவான கிரகங்கள் வந்து நமக்கு எஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் முழு விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத தரேங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பண்ண டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.